அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், ஃபோட்டோஷாப், கோரல்ட்ரா இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் தமிழில் எப்படி டைப் பண்ணுறணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு இந்த கீமன்ன்ற சாஃப்ட்வேர் வேணும், அப்படி இல்லைன்னா அழகி அப்படின்ற சாஃப்ட்வேர் வேணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு கீமனை பற்றி சொல்கிறேன், அதுக்கப்புறம் அழகிக்கு போகலாம். இப்போ இந்த கீமன் வேணும்னா இது ரெண்டுமே வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் தான், நம்ம ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கீமன் கூகுளில் போய்ட்டு கீமேன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், கீமேன் ஃபஸ்ட்டே இருக்குது, கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கீமேன் ஃபார் விண்டோ இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துங்க. ஓகேங்களா? ஓகே, இன்ஸ்டால் கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு எப்படி ப்ரொசீஜராக சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்து தமிழ் டைப்ரைட்டரும் அஞ்சல் பாங்கும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி, இப்போ எப்படி டைப் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்த கீபோர்ட்லாம் இங்கே காட்டும். நான் வந்து இங்கே தமிழ் டைப்ரைட்டர் கீபோர்டு யூஸ் பண்ணுறேன், அதனால் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ இங்கே டைப் பண்ணுறோம், தமிழ் டைப்பிங் வீடியோ. ஓகேவா? ஸோ தமிழ் டைப்பிங் வீடியோ நமக்கு அப்படியே டைப் ஆகுது. இது வந்து தமிழ் டைப்ரைட்டிங் இதில் வந்து பண்ணுறோம். ஒரே நிமிஷம், இதனுடைய கீபோர்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வேணால் ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டும் வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ் தான் நமக்கு இருக்கும். ஸோ இது இப்படி தான் டைப் பண்ண முடியும். எனக்கு இப்படி வேணாம், தங்கிலீஷில் டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கீபோர்டை அஞ்சல் பாங்கு அப்படின்ற கீபோர்டுக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா தங்கிலீஷில் வந்துடும். அம்மா, தமிழ், THAMIZ, தமிழ். ஸோ அப்போ இதே ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் கீபோர்டில் டைப் பண்ணுறேன், தமிழ் டைப்பிங் வீடியோன்னு பாருங்கள். டைப்பிங் TAI டைப்பிங் NG போட்டிங்கன்னா இங்கே வரும் டைப்பிங். ஓகேங்களா? வீடியோ DIY ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஓ அழுத்தணும், அப்போ தான் இந்த யோ நெடில் வரும். ஸோ தமிழ் டைப்பிங் வீடியோ. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம இந்த கீமன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று வந்து தமிழ் டைப் ரைட்டிங். ஸோ நம்ம ரெகுலராக வந்து கிளாஸுக்கு போயிட்டு தமிழ் டைப்பிங்லாம் இருக்கவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை தங்கிலீஷில் டைப் பண்ணணும் அப்படின்னா இதில் அஞ்சல் பாங்கில் டைப் பண்ணிக்கலாம். சரி, இப்போது கோரல்ட்ராவில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கோரல்ட்ரா இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். தமிழ் ஃபாண்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நான் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் இங்கிலீஷ் ஃபாண்ட்லேயே வச்சிடுறேன். ஸோ கோரல்ட்ராவில் மட்டும் நமக்கு இந்த பாமினி ஃபாண்ட்டு யூஸ் ஆகுது. ஸோ பாமினி எடுத்துக்கிறேன். பாமினி ஸோ பாருங்கள், பாமினியில் நம்ம அம்மா AMMAA அம்மா, தமிழ் THAMIZ தமிழ், டைப்பிங் TAIPING டைப்பிங், வீடியோ VIDDIY ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஓ வீடியோ. ஸோ இதுலேயும் வந்து நம்ம இங்கே எந்த ஃபாண்ட்டுமே யூஸ் பண்ணலை. ஸோ இந்த அஞ்சல் பாங்கை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பாமினி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, சரி, இப்போ அந்த அஞ்சல் பாங்கல் வேணாம், நமக்கு
தமிழ் டைப்ரைட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தமிழ் டைப்ரைட்டிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் டைப்ரைட்டிங்கில் TAU ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். தமிழ் டைப்பிங் வீடியோ டுட்டோரியல் போடலாமா? டுட்டோரியல் கோரல் ட்ரான்னு போட்டுக்கலாம் கீழே, கோரல் ட்ரா. ஓகே, ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணது அஞ்சல் பாங்கு. ஸோ அஞ்சல் பாங்குனா தமிழ் டைப்பிங் முடித்தவங்களுக்கு யூஸாக இருக்கும். ஓகே சரி, ஆனால் இது ஒரு சிலருக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் எடிட் போயிடுங்க, கீழே வாங்க, ப்ரெஃபரன்ஸில் டைப். இந்த டைப்பில் ஸோ லாட்டின் அண்ட் ஈஸ்ட் ஏசியன் லேஅவுட்டுன்னு இருக்கும். அதை வந்து வேர்ல்டு ரெடி லேஅவுட்டுன்னு கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு உடனே நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு சிஸ்டமை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம இந்த அஞ்சல் பாங்கு தமிழ் டைப்ரைட்டரை எடுத்துக்கிறோம். ஃபாண்ட்டு வந்து TAU ஃபாண்ட்டு தான் இதில் உட்காருது, அதனால் TAU ஃபாண்ட்டு எடுத்துக்கலாம். TAU ஃபாண்ட் இங்கே இருக்குது பாருங்கள், உள்ளே. இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். தமிழ் டைப்பிங் வீடியோ டுட்டோரியல் ஃபோட்டோஷாப். ஓகே, இப்போ ஃபாண்ட்டு வேணும்னா வேறு எதனா ஃபாண்ட்டு வேணும்னா TAU ஃபாண்ட்டில் மாற்றிக்கலாம். இந்த செந்தமிழ் ஃபாண்ட் இதில் உட்காரல, அதனால் இந்த மாதிரி காட்டுது. ஓகே, இப்போ பாருங்கள், தமிழ் ஸோ TAU ஃபாண்ட்டு அண்டு தமிழ் ஃபாண்ட்டு. ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை இந்த ஃபோட்டோஷாப்பில் தங்கிலீஷில் டைப் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அஞ்சல் பாங்கு வந்துடுங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. தங்கிலீஷ் தமிழ். உங்களுக்கு இந்த கீபோர்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் தெரியும். ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு. இப்போ பாருங்கள், தமிழ் டைப்பிங் வீடியோ இப் பி இங் ஸ்பேஸ் வி டி யோ இ குட்டல் ஷிஃப்ட் குட்டல் ஷிஃப்ட் அழுத்தினா பாருங்கள், ஷிஃப்ட் குட்டல் ஓ வீடியோ என்டர் 2 3 யா இல் ஸ்பேஸ் ஃபோட்டோஷாப் ஃபோ இட் டோ SH ஷா இப் ஃபோட்டோஷாப். ஸோ அவ்வளோதான். இதையும் வந்து நம்ம ஃபாண்ட் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஃபாண்ட்டு. ஸோ ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு யூஸ் பண்ணதுனால காட்டுது, அதனால்
ஓகேங்களா, எல்லா ஃபாண்ட்டும் மாறுது. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே நம்ம பார்த்தது வந்து கீமன் சாஃப்ட்வேர். இப்போ கீமன் சாஃப்ட்வேர் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். சரி, இந்த ஃபாண்ட்ஸ்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் தான். நான் ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் ஆன்லைனில் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் போயிட்டு இருக்கேன். இப்போ அழகி டவுன்லோட் பண்ணும்போது நிறைய ஃபாண்ட்ஸ் கிடைக்கும். அந்த ஃபாண்ட்ஸே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அழகி சாஃப்ட்வேர் போகிறேன். அழகி என்ட்ரு பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டே ஓப்பன் ஆகுது பாருங்கள். இந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஐக்கான் ஓப்பன் ஆகலை தெரியல. நீங்கள் ஸ்பெல்லிங் பார்த்துங்க. www.ayagi.com கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே காட்டுது பாருங்கள் ஃபாண்ட் சிம்பிள். பேக் போகிறேன். இந்த ஐக்கான் ஓகே இங்கே சரியாக காட்டல. இங்கே மேலே காட்டுது பாருங்கள். இதுதான் அழகி. இங்கே கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் அழகி ஃபார் விண்டோஸ். நீங்கள் எது விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை மேக் யூஸ் பண்ணுறீங்களா அதை பார்த்துக்குங்க. ஸோ அழகி ப்ளஸ் அழகி ப்ளஸ் ப்ளஸ் ஃபார் விண்டோஸ். நான் அழகி ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அழகி ப்ளஸ் தான். அழகி ப்ளஸ் ப்ளஸ் நான் இன்னும் ட்ரை பண்ணல. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அழகி ப்ளஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபாண்ட்ஸை டவுன்லோட் பண்ணுறது பாருங்கள். இங்கே டவுன்லோட்ஸ் போயிடுங்க. டவுன்லோட்ஸில் கீழே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃப்ரீ தமிழ் ஃபாண்ட்ஸ் நான் இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் கீழே வந்துடுங்க. இங்கே தேர்டில் இருக்குது பாருங்கள் ஃப்ரீ ஃபாண்ட்ஸ். ஸோ கிளிக் பண்ணி இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான ஃபாண்ட்ஸ் இதிலே கிடச்சிடும் பாருங்கள். ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து யூனிகோட் தமிழ். ஸோ இதில் இருக்கிற ஃபாண்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன ஃபாண்ட் வேணும்னு பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த TCI ஃபாண்ட்ஸ் 1 2 3 லிங்க் இருக்குது. டேப் லிங்க் இருக்குது. இதுதான் உங்களுக்கு வந்து தங்கிலீஷில் டைப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ அழகி ஓப்பன் பண்ணிக்க அழகி டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் ஆனோடனே இந்த மாதிரி காட்டும். இப்போ நான் வந்து யூனிகோடு, அதாவது தமிழ் டைப்பிங் பண்ணியிருக்கவங்க பண்ணுறதில்ல, அது வந்து யூனிகோடு. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் பண்ணுங்கள் Alt 3. இப்போ நம்ம வேர்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அழகியில் டைப் பண்ணும்போது மட்டும் இது வந்து ஓப்பன்லேயே இருக்கணும். ஓகேங்களா, சரி வேர்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். வேர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எதனா டைப் பண்ணோம்னா இங்கிலீஷில் வருதா, டெலீட் கொடுத்துட்றேன். ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு ஓப்பன் பண்ணிக்கலாமா. ஆன் ஸ்க்ரீன் இப்போ பாருங்கள் Alt +3 அழுத்திட்டு இப்போ வந்து டைப் பண்ணுறோம். நான் கீபோர்ட்லேயே டைப் பண்ணுறேன் பாருங்கள். தமிழ் டைப்பிங் வீடியோ ஓகே, நம்ம ஏற்கனவே இதில் பார்த்தோம் கீமன் சாஃப்ட்வேர் பார்த்த மாதிரி தான். கீமன் சாஃப்ட்வேரில் அஞ்சல் பாங்கு கீபோர்டில் டைப் பண்ணுற மாதிரி தான் இதுவும். ஸோ ஆனால் இதில் டைப் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்குது, வரலை. இப்போ பாருங்கள் TH போட்டால் தான் தா வரணும். ஆனால் இங்கே ஸ்லோவாக டைப் பண்ணுறதுனா வரலையா என்னன்னு தெரியல. ஹின்னு வருது. நான் அப்படியே வந்து கீபோர்டில் டைப் பண்ணோம்னா தா மீ கரெக்டாக வருது. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி இப்போ ஃபோட்டோஷாப்பில் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோஷாப்பில் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் மற்ற சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணும்போது. பாருங்கள் தா மீ தமிழ். இப்போ பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டு TAU ஃபாண்ட்டு. TAU ஃபாண்ட்டில் வேறு எதுனா மாற்றிக்கலாம். பாலை போல்டு மாறிச்சு பார்த்தீங்களா.
உங்களுக்கு இங்கே ஓப்பன் பண்ணி மாற்றி காட்டுறேன். TAU font. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இன்னும் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு சால்வ். வேறு ஏதாவது மிஸ்டேக் வந்ததுன்னா அது கொஞ்சம் எப்படி ஃபோட்டோ எடுத்து ஓகே என் இமெயில் ஐடி இதில் இருக்கும், வீடியோவோட சேனலோட டிஸ்கிரிப்ஷனில். அந்த இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஐ வில் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.